இப்போ நம்ம செஸ் போர்டு வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி எப்படி மூவ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 கார்னர்லையும் என்ன இருக்கும், ரூக்கா. ஸோ ஒன்று வந்து பிளாக்கு, இன்னொன்று வந்து ஒயிட்டில். நெக்ஸ்ட்டு நைட்டு, ஒன்று வந்து ஒயிட்டில், ஆல்டர்னேட்டிவ் இந்த பக்கம் வரும்போது பிளாக்கு. 2 பிஷப்பு, பிளாக்கில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று. நெக்ஸ்ட்டு நம்மளோட குயின்னு, ஒயிட் குயின்னா ஒயிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும், பிளாக் குயின்னா பிளாக்கில் ப்ளேஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு கிங்கு வந்து ஒயிட் கிங் வந்து பிளாக்கில் ப்ளேஸ் ஆகியிருக்கா. அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே நமக்கு பான்ஸ், மொத்தமாக 8 பான்ஸு. இதில் 8 காயின்ஸில் 3 காயின் வந்து 2 இருக்குது. 2 ரூக்கு, 2 நைட்டு, 2 பிஷப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குயின்னு ஒரு கிங்கு. அந்த குயினும் கிங்கும் ஒயிட் குயின் வந்து ஒயிட்டில் ப்ளேஸ் ஆகிருக்கும், கிங்கு வந்து டிஃபால்ட்டாக ஆப்போசிட் கலர், அதாவது பிளாக்கில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் பிளாக்லேயும் எல்லாமே இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே பான்ஸாக இருக்கும். ஓகேவா. ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு இப்போ இதில் வந்து பாசிபிள்னு பார்க்கும்போது இதில் வந்து எந்தெந்த பீஸ் ஜம்ப் ஆகும், நைட்டு மட்டும்தான் வந்து என்னது ஜம்ப் பண்ணும், மீதி எந்த பீஸும் ஜம்ப் ஆக முடியாது. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங் வந்து என்னோடய பானை வச்சு தான் நான் மூவ் பண்ணி ஆகணும். ஒன்றா பானை நான் மூவ் பண்ணணும், இல்லைன்னா இந்த நைட்டை வச்சு ஜம்ப் பண்ணி வர முடியும். வேறு எந்தளோட மீதி எதையுமே நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இனிஷியலாக ஒயிட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தது தான் வந்து என்னது பிளாக்கோட மூவ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான் வந்து இப்போ என்னோடய பாசிபிள் மூவ்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பான் மட்டும்தான் என்னது, பான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால பானை நான் வந்து ஃப்ரீயாகவே மூவ் பண்ண முடியும். அப்போ பான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கொயர், இல்லைன்னா 2 ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 ஸ்கொயர் போகலாம், மற்ற டைமில் வந்து 2 ஸ்கொயர் மூவ் ஆக முடியாது. ஸோ அப்போ இந்த பான் நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்றா நான் இந்த ஸ்கொயருக்கு வரலாம், இல்லைன்னா இந்த ஸ்கொயர். அதே மாதிரி இந்த பான்னா இந்த ஸ்கொயர், இல்லைன்னா இந்த ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி இந்த எல்லோவில் இருக்கிறதுலாம் வந்து அதோட ஸ்ட்ரெயிட்டில் இருக்க பான் மூவ் பண்ணுற பொசிஷன். அதுக்கும் இல்லை, அடுத்தது வந்து நம்மளோட நைட்டு இருக்கா. நைட்டுக்கு வந்து பீசஸை ஜம்ப் பண்ணி போகலாம். நைட் எப்படி மூவ் ஆகும், அது வந்து நம்ம எல் ஷேப், இல்லைன்னா 2 ஸ்கொயர் ஃப்ரண்ட்டு, ஒரு ஸ்கொயர் லெஃப்ட்டு ரைட்டாக. ஸோ அந்த ரெட்டில் நம்ம ஆனது வந்து என்னோடய நைட்டுக்கு. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த கேம் இல்லாமல் எப்படியுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணவோ ஸ்டார்ட் பண்ணவோ முடியாது. ஸோ இப்போ ஒயிட் வந்து ஒன்றா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க பான் இந்த எல்லோ இருக்க பொசிஷனில் எதுக்கோன்னு மூவ் பண்ணணும். அப்படி இல்லை, நைட்டு மட்டும் என்னால் ஜம்ப் பண்ண முடியும்னா நைட்டு மட்டும்தான் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ நான் நைட் எடுத்து ஜம்ப் பண்ணி ஒன்றா இந்த நைட் எடுத்து இந்த 2 பொசிஷனுக்கு வரும், பிளேஸ்க்கு ஸ்கொயருக்கு வரும், இல்லைன்னா இந்த நைட்டு வந்து இந்த 2 ஸ்கொயருக்கு வரும். அதுக்கு வந்து ஃப்ரீ பாக்ஸஸ் தேவையில்லை, எம்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் இந்த 8 பான்ஸ் மூவ் பண்ணலாம், இல்லை இந்த 2 நைட் வந்து மூவ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது அதே மாதிரி இதுதான் பிளாக்குக்கும் வரும். இங்கே எப்படி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்துச்சோ அதே தான் வந்து பிளாக்குக்கு. இனிஷியலாக இது இப்படி தான் மூவ் பண்ணணும். ஸோ இப்போ இனிஷியலாக நான் வந்து இந்த பானை வந்து 2 ஸ்கொயர் ஜம்ப் பண்ணிடுவேன். ஓகேவா. அப்போ இனிஷியல் மூவ் நடந்துருச்சா. இப்போ இங்கே இருந்துச்சு, ஒன்றா நான் இந்த பானை எடுத்து இங்கே பண்ணலாம், இல்லைன்னா இங்கே பண்ணலாம். அப்போ இதில் எல்லா இதையும் எடுத்துடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ பிளாக்குக்கு அதே மாதிரி தான் அந்த சைடு வந்து அவங்க மூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இனிஷியலாக மூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்றா இந்த பானை, இல்லைன்னா நைட்டாக. ஸோ நான் இப்போ இந்த பானை மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னது, ஒயிட் ப்ளே பண்ணணும். இப்போ ஒயிட்டுக்கு என்னென்ன பாசிபிள் வருதுன்னு அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த பான்ஸ் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பானெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, அதை மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நைட்டு ஒன்று இங்கே வரும் எல் ஷேப்பில், இல்லைன்னா இந்த இடத்துக்கு வரும். அதே மாதிரி இந்த நைட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. அது என்னன்னா, இப்போ இந்த பான் இங்கேருந்து நம்ம மூவ் பண்ணிட்டோமா. ஸோ இந்த நம்மளோட குயின் இருக்குல்ல, குயினுக்கு வந்து என்னது இந்த ஸ்கொயர் எம்டி ஆகிடுச்சா. ஸோ குயினை வந்து இங்கேயும் ப்ளேஸ் ஆகலாம், இங்கேயும் ப்ளேஸ் பண்ணலாம், இங்கேயும் ப்ளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் இங்கேருந்து நான் ஃப்ரீ பண்ணதுனால இந்த ஸ்கொயர் குயினை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இது என்ன ஆகுது, குயின் வந்து டயகனலாக வந்து கிங் அட்டாக் பண்ணுற மாதிரி ஸ்கொயருக்கு வந்துச்சா.
ஸோ அப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி ஸ்கொயருக்கு வந்தால் அதுதான் செக்கு. இப்போ செக்கு வந்து ஒயிட் பிளேயரை வந்து பிளாக்குக்கு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா பிளாக் வந்து நெக்ஸ்ட்டு எந்த மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிங்கை வந்து இந்த அட்டாக்லேருந்து ஃப்ரீ பண்ணணும். அது எப்படி வேணாலும் ஃப்ரீ பண்ணலாம். இப்போ வந்து நான் இங்கே ஏதாச்சும் ஃப்ரீ இருந்துச்சுன்னா நான் கிங்கை மூவ் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ அட்டாக்லேருந்து என்னோடய கிங்கை நான் காப்பாற்றிட்டேன்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கொயரையும் ஃப்ரீ பண்ணி இங்கே பின்னாடி இருக்க மெயின் பீசஸ் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் வந்து செஸ்ஸு. இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ.